வடக்கு மக்களின் நம்பிக்கையை நிச்சயமாக நான் பாதுகாப்பேன், காணிகளையும் விடுவிப்பேன். யாழில் ஜனாதிபதி அனுர உறுதி. அரச படைகளிடம் ஒப்படைக்கப்பட்டவர்கள் நடந்ததை ஆராய வேண்டும் என்பதாக ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த கருத்து இன்று தினம் பிரதான தலைப்புச் செய்தியாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலும், யுத்தம் இல்லாததால் பாதுகாப்பு காரணத்தை கூறி மக்களின் காணிகளை அரசு இனி வைத்திருக்க முடியாது, திஸ்ஸ விகாரை பிரச்சனையை தீர்க்க விடாது, அரசியல்வாதிகளே தடுக்கின்றனர், யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி அனுர என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாகவும் அந்த செய்திகள் இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணலாம். எனவே ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட போது தெரிவித்த கருத்துக்கள், இன்னும் பல முக்கியமான விடயங்களை அவர் தெரிவித்திருக்கின்றார். அது தொடர்பில் நாங்கள் இப்போது விரிவாக பார்ப்பது தயாராக இருக்கின்றோம். வடக்கு மக்கள் பாரம்பரியமான தமிழ் அரசியல் கட்சிகளுக்கு மத்தியில் பாரிய எதிர்பார்ப்புடன் என் மீது நம்பிக்கை வைத்து அமோகமாக ஆதரவளித்துள்ளார்கள். என் மீதான நம்பிக்கையை நிச்சயம் பாதுகாப்பேன். பாதுகாப்பு காரணிகள் என்று குறிப்பிட்டுக் கொண்டு மக்களின் காணிகளை தொடர்ந்து கையகப்படுத்திக் கொண்டிருக்க அரசுக்கு அதிகாரமில்லை. விடுவிக்கக்கூடிய சகல காணிகளையும் விடுவிப்பேன். மீள் குடியேறவும் விவசாயம் செய்யவும் காணிகளை வழங்குவோம். மீண்டும் யுத்தம் தோற்றம் பெறும் என்று நினைத்துக்கொண்டு நாட்டை நிறைவேற்றப் போவதில்லை என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். யுத்தத்தின் போது இராணுவம், போலீஸ் மற்றும் அரச படையிடம் ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகள் மற்றும் ஆட்களுக்கு நேர்ந்தது என்ன என்பதை ஆராய வேண்டும் என்பதாக ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பில் அது அரசாங்கத்தின் பொறுப்பு. காணாமல் போன பிள்ளைகளது பெற்றோரின் வேதனைதான் நன்கு அறிவேன். எனது சகோதரரும் காணாமல் போயுள்ளார். எவரையும் பழிவாங்கும் நோக்கில் செயற்படாமல் உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கு உரிய நடவடிக்கைகளை முன்னெடுப்பேன் எனவும் ஜனாதிபதி அவர்கள் வடக்கு மக்களுக்கு உறுதியளித்திருக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் கிட்டு பூங்காவில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரசார கூட்டத்தில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்கும் என்று வடக்கு மக்கள் எம்மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை நாங்கள் பாதுகாப்போம். எம்மீது பல போலியான முத்திரை குத்தினாலும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாலும் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நாங்கள் பாதுகாப்போம். பாதுகாப்பு காரணிகளின் நிமித்தம் மக்களுக்கு சொந்தமான காணிகள் அரசினால் கையகப்படுத்தப்பட்டுள்ளன. தற்போது யுத்தம் இல்லை, பாதுகாப்பு காரணிகள் என்று குறிப்பிட்டுக் கொண்டு மக்களின் காணிகளை தொடர்ந்து கையகப்படுத்திக் கொண்டிருக்க அரசுக்கு அதிகாரம் இல்லை. விடுவிக்கக்கூடிய சகல காணிகளையும் விடுவிப்பேன். மேல்குடியேறவும் விவசாயம் செய்யவும் காணிகளை வழங்குவோம். மீண்டும் யுத்தம் தோற்றம் பெறும் என்று நினைத்துக் கொண்டு நாட்டை நிறைவேற்றவில்லை. பாதுகாப்பு காரணிகளின் நிமித்தம் வடக்கு மாகாணத்தில் பல வீதிகள் பல ஆண்டு காலமாக மூடப்பட்டுள்ளன. அந்த வீதிகளை கட்டம் கட்டமாக திறந்து பொதுமக்களின் பாவனைக்கு வழங்குவோம். யாழ்ப்பாணத்தை வளமை கொண்டு வருவோம். மறக்க வேண்டிய யுத்த சுவடுகளை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தப் போவதில்லை. காணாமல் போனோர் தொடர்பான பிரச்சனையை உள்ளது என்பதை நான் அறிவேன். யுத்தத்தின் போது இராணுவம், போலீஸ் மற்றும் அரச படையிடம் ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகள் மற்றும் ஆட்களுக்கு நேர்ந்தது என்ன என்பதை ஆராய வேண்டும். அது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். காணாமல் போன பிள்ளைகளின் பெற்றோரின் வேதனையை நான் நன்கு அறிவேன். காணாமல் போன தனது பிள்ளைகள் எங்காவது உயிரோடு வாழும் என்ற பெற்றோர் நினைப்பார்கள். இது பெரும் வேதனை. எனது சகோதரர் ஒருவரும் காணாமல் போனார். ஆகவே அந்த வேதனையை நான் அறிவேன். எவரையும் பழிவாங்க வேண்டியதில்லை. உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும். அரசாங்கம் என்ற வகையில் இந்த பொறுப்பை நிறைவேற்றுவோம். இதனால் தான் தேசிய மக்கள் சக்தி மீது மக்கள் நம்பிக்கை கொண்டார்கள். இந்த புதிய மாற்றத்துக்காகவே தமிழ் மக்கள் எம்மை தெரிவு செய்தார்கள். ஆகவே இந்த புதிய மாற்றத்தை நாங்கள் நிச்சயம் ஏற்படுத்துவோம். இந்த ஆண்டு போலீஸ் சேவைக்கு 2000 பேர் இணைந்து கொள்ள வருவோம். ஆகவே தமிழ் இளைஞர் யுவதிகள் போலீஸ் சேவையில் இணைந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றேன். இந்த 2000 பேரில் குறைந்தபட்சம் 500 நியமனங்கள் தமிழ் மொழி பேசுபவராக இருத்தல் வேண்டும். எனவே வடக்கு கடலை பாதுகாக்க கடற்படைக்கு அளப்பரிய பொறுப்பு உண்டு. ஆகவே உங்களின் பிள்ளைகளை பாதுகாப்பு சேவைக்கு அனுப்பி வையுங்கள். அனைத்து துறைகளிலும் நாங்கள் நல்லிணக்கமாக வேண்டும். எனவே யாழ் நூலக எரிப்பு வரலாற்றுடன் தொடர்புடையது. இந்த நாட்டில் பல சம்பவங்கள் இடம்பெற்றன. யாழ் நூலகம் எரிப்பு இனவாதத்தின் உச்சகட்டம். இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் யாழ் நூலக அபிவிருத்திக்கு பாரிய நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. கல்வித்துறை மேம்பை பெற வேண்டும். எனவே வடக்கு மாகாணத்தில் நிலவும் மீன்பிடி பிரச்சனைக்கு உடனடி தீர்வு காண்போம். இந்த மீன்வளம் வடக்கு மாகாண மக்களுக்கு சொந்தமானது. எமது மீன்பிடி மற்றும் கடல் வளத்தை பாதுகாக்க எடுக்க வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு கடற்படை தளபதிக்கு பணிப்புரை விடுத்துள்ளேன். 1983 ஆண்டு காலப்பகுதியில் இருந்து இலங்கை தமிழர்கள் நாட்டை விட்டு சென்றார்கள். அவர்கள் இன்று உலகளாவிய இறுதியில் வர்த்தகர்களாகவும் செல்வந்தர்களாகவும் இருக்கிறார்கள். உலகளாவிய இறுதியில் வாழும் புலம்பெயர் தமிழர்களுக்கு நான் அழைப்பு விடுக்கின்றேன். நீங்கள் பிறந்த மண்ணையும் உங்களின் உறவுகளையும்
கட்டியெழுப்ப இலங்கையில் முதலீடு செய்யுங்கள், மீண்டும் இலங்கைக்கு வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கின்றேன். இந்த நாடு தற்போது பாதுகாப்பாகவும் இனவாதமற்றதாகவும் அனைவரது உரிமைகளை மதிப்பதாகவும் உள்ளது. இது புதிய பரிமாணம். எமது அரசாங்கம் மக்களின் ஒரு சதத்தை கூட மோசடி செய்வதில்லை, வீண்விரயமாக்குவதில்லை. மக்கள் ஏழ்மை நிலையில் உள்ளார்கள், ஆட்சியாளர்கள் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள். இந்த நிலைமையை நாங்கள் மாற்றியமைப்போம். தேசிய நல்லிணக்கத்தை கட்டியெழுப்பி உரிய நடவடிக்கைகளை முன்னெடுப்போம். இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இலங்கையர் தேசிய விழா கொழும்பில் நடத்தப்படும். எதிர்வரும் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் நடத்தப்படும். எனது ஆட்சியில் தேசிய நல்லிணக்கத்தையும் சகவாழ்வையும் கட்டியெழுப்புவேன். இந்த நாட்டில் கருப்பு யுகம் முடிவடைந்து விட்டது. புதிய மாற்றத்துக்கு வலுவாக செயற்படுவோம். அனைவரும் மீண்டும் ஒன்றிணைவோம் என்பதாகவும் நேற்று தினம் ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாண கூட்டத்தில் கலந்து கொண்ட போது தெரிவித்த கருத்தும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகை இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம்.